ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாமே விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்து வந்தாங்க. அதே ஊர்ல ஒருத்த பேர் மருதுபாண்டி, இன்னொருத்த பேர் முருகன்னு இரண்டு விவசாயிகள் வாழ்ந்து வந்தாங்க. முருகன் மிகவும் உழைப்பாளி. முருகன் கேட்டா, எப்ப பாண்டி, உன் நிலத்துல இந்த வருஷம் என்ன விதைக்கலான்னு இருக்க? அதற்கு பாண்டி, என்னத்த விதைக்க? இந்த முறை சோளக்கதிர் விதைக்கலாம்னு இருக்கு அண்ணா. அதுதான் இப்ப மார்க்கெட்ல நல்ல விலைக்கு போகுதா. நம்ம முருகேசன் கூட அதை விதைச்சு தான் நல்ல வருமானம் வந்திருக்கு சொன்னா. அத்தா அண்ணா. அப்படின்னு பாண்டி சொன்னான். அதற்கு முருகன், ஓ அப்படியா, நான் நெற்பயிர் தான் போடலான்னு இருக்கேன். அதற்கு பாண்டி சொன்னா, என்னான உங்களுக்கு தெரியாத? பங்குனி வெயில் பல்ல காட்டி அடிக்குது. இந்த நேரத்துல நெல்லு போடலாம்னு சொல்றீங்க. அதுக்கு முருகன் எதுவும் பேசாம சரி பாண்டி, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா பேசுவோம். அப்படி சொல்லிட்டு முருகன் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனா முருகன் தன் மனைவி என்ன சொல்லுறாளோ அந்த பேச்ச தட்டாம கேட்பான். வீட்டுக்கு வந்து தன் மனைவியிடம் கேட்டா, ஏமா ரேகா, ரேகா கொஞ்சம் எங்க வாங்க. என முருகன் கூப்பிட்டான். அவள் வந்து கேட்டாள். என்ன ஆச்சி, இப்படி கத்துறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படி என்று அவன் மனைவி கேட்டாள். அதற்கு அவன் சொன்னான். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் வந்து இப்படி உக்காரு. மனைவி சொன்னாள். என்னாச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. உள்ள அடுப்புல உள்ள வச்சிருக்க, டக்குன்னு சொல்லுங்க. முருகன் மெதுவா கேட்டா. அத்தா, நம்ம நிலத்துல என்ன போடுறது? அப்படி என்று கேட்டான். அதற்கு அவள், இத எங்கிட்டயே கேட்கணும், என்னை விட உனக்கு தாங்க அத பத்தி அதிகமா தெரியும். நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதையே செய்க. அப்படி என்று சொல்லிவிட்டு அவள் மனைவி அடுப்பங்கரைக்கு சென்று விட்டாள். முருகன் அந்த இரவு முழுவதும் தூங்காமல் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். பிறகு காலை விடிந்ததும் எழுந்து வயலுக்கு சென்றான். அங்கு ஏர் கலப்பையைக் கொண்டு நிலத்தை உழுவ ஆரம்பித்தான். ஓரிரு நாட்கள் கடந்துச்சு. முருகன் வெயில் மழைன்னு பார்க்காம வயல்ல வேலை செய்துகிட்டு இருந்தான். அப்போ அந்த வழியாக வந்த கோபால் அண்ணா முருகனை பார்த்து சொன்னார். என்ன முருகா, வேலை பலமா நடக்குது போல. முருகன் சொன்னான். ஆமண்ணா, ஏதாச்சும் விதைச்சு விடலாம். நமக்கு இதை விட்டா வேற வேலையும் தெரியாது. இந்த விவசாயத்தை நம்பிதான் பொழப்பே இருக்குண்ணா. அப்படின்னு முருகன் சொன்னான். அதுக்கு கோபால் அண்ணா சொன்னாரு. சரிப்பா முருகா, சரி வேலையை பாரு. கோபால் அண்ணா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கோபால் அண்ணா அந்த கிராமத்துல கொஞ்சம் வசதியானவரும் கூட. அந்த ஊர் மக்கள் பண தேவை இருந்தா கோபால் அண்ணா கிட்ட போவாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. முருகனும் நெல் பயிர்களை விதைச்சு முடிப்பச்சான். அதற்கு தினமும் தன் வயலில் இருக்கும் கிணற்றில் தண்ணீர் எடுத்து வயலுக்கு ஊற்றுவான். ஓரளவிற்கு நெற்பயிர்கள் வளர்ந்ததும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்பா, எப்படியோ ஓரளவுக்கு நெல் பயிர்களை காப்பாத்திடும். இனிமேலாவது இந்த மழை வந்தா நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே போனான். இப்படியே பல மாதங்கள் கடந்தது. முருகன் நினைத்ததற்கு மாறாக மழை சரியாக பெய்யவில்லை. வயலில் போட்ட பயிர்கள் எல்லாம் வாட ஆரம்பித்தது. அதை பார்த்து கிராமத்தில் இருந்த சிலர் சொன்னார்கள். முருகா, இந்த வருடம் மழையே வராது போலையே. உன் பயிரெல்லாம் ரொம்ப வாடி போச்சுப்பா. ஆமான, இந்த மழை என்ன ஏமாத்திருச்சுன்னா பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மழை வரும் என்று கேட்பவர்களிடம் நம்பிக்கையோடு கூறிவிட்டு அங்கிருந்து செல்வான். கிணற்றிலிருந்த தண்ணீரும் மழை இல்லாமல் நாளுக்கு நாள் கிணற்று தண்ணீர் வற்ற ஆரம்பித்து விட்டது. அதை பார்த்து முருகன் மிகவும் வருத்தப்பட்டான். இதுவும் வற்றி கொண்டே போகுது, இனி இந்த பயிர்களை காப்பாற்றுவது மிகவும் கடினம். அப்படியென்று கவலையோடு பேசிக்கொண்டே முருகன் ஒரு முடிவெடுத்தான். வீட்டுக்கு சென்று அவன் மனைவியிடம், ஏமா ரேகா, இனிமே இந்த மழை வராது போல. நம்ம கோபால் அண்ணா கிட்ட சொல்லி அந்த பயிர்களை வித்துட்டு காசு வாங்கிட்டு வர. அவன் மனைவி மனவேதனையுடன், அப்படியா, சரிங்க, அதே செய்யுங்க. போற போக்க பார்த்தா சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம போகிடும் போல. அப்படியென்று அவன் மனைவி சொன்னான். அடுத்த நாள் காலை வெடிந்ததும் முருகன் கோபால் அண்ணா வீட்டுக்கு சென்றான். அங்கு அண்ணா அண்ணா அப்படியென்று கூப்பிட்டான். கோபால் வெளியே வந்து, என்ன முருகா, என்னாச்சு? இந்த பக்கம் வந்திருக்க, ஏதாச்சும் வேணுமா? அப்படின்னு கோபால் அண்ணா கேட்டாரு. அதுக்கு முருகன் சொன்னா. அண்ணா, விதைச்ச பயிரெல்லாம் மழை வராதனால வாடி போச்சு. இது போற போக்க பார்த்தா பயிரெல்லாம் வேஸ்டா போயிரும் போல அண்ணா. சரி, அதனால என்ன, இப்ப என்ன? அப்படின்னு கோபால் கேட்டார். அதற்கு முருகன், அத்தா அண்ணா, அந்த பயிர் உங்ககிட்ட வித்துட்டு காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா முருகா? அப்படி என்று கோபால் கேட்டுட்டு கோபால் பணத்தை எண்ணி முருகன் கையில் கொடுத்தார். முருகன் அதை வாங்கி, சரிண்ணே,
நான் வரேன். அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அங்கிருந்து கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்து மனைவியிடம் காசை கொடுத்து இந்த ரேகா இத வச்சு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனான். அப்போ அவங்க மனைவி, ஏங்க சாப்பிட வாங்க. அதுக்கு முருகன், எனக்கு சாப்பாடு வேணாமா அப்படின்னு கவலையோடு சொல்லிட்டு தூங்க போயிட்டா. அவனுக்கு அந்த இரவு துக்கமே வரல. அடுத்த நாள் காலை விடிந்தது. வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தான். வீடை சுற்றி தண்ணீர் சூழ்ந்து கிடந்தது. சந்தோஷத்தில் அங்கிருந்து ஓடினான். ஓடிப்போய் வயலை பார்த்தான். வயல் முழுக்க தண்ணீர் நிரம்பியிருந்தது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதே சந்தோஷத்தில் கோபால் அண்ணன் வீட்டுக்கு சென்று, அண்ணா அண்ணா அப்படி என்று கூப்பிட்டான். கோபால் அப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்து, யாருப்பா அது வெளியே வந்து, சொல்லு முருகா. அண்ணா, இந்தாங்க உங்க பணம் அப்படி என்று கோபாலுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு வயலுக்கு வந்து சந்தோஷமாக வேலை செய்தான். இப்படியே ஓரிரு நாட்கள் கடந்துச்சு. பயிர்கள் அறுவடைக்கு தயாரானது. ஆட்களை வைத்து முருகன் அறுவடை செய்தான். அதன் மூலம் வந்த பணத்தை வைத்து வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தினான்.